வணக்கம். சேலம் ஆத்தூர் அங்காளம்மன் கோயிலேருந்து பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்தில் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செய்வன, ஏவல் கோளாறு, இந்த மோகினி விரட்டுறது, இந்த மாதிரி தொழிலை கெடுக்கிறதுக்கு வசியம், இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலில் பரிகார பூஜை செஞ்சிகிட்ருக்கோம். இங்கே செய்கிற பூஜைகள் எல்லாமே 1 மணி நேரத்தில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். சரி, ஏவல் இந்த மாதிரி மோகினி, ஏவல் இந்த மாதிரி பேய் இதெல்லாம் கொடுத்து தொந்தரவு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பேய் பிடிச்சா அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் ஏவல் ஊற்றிக்கினா சாப்பிட முடியாது, சாப்பாடை குறைச்சிரும். அவங்கள தூங்க விடாது, மசமசப்பு தன்மையாக இருக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், தொழிலை கெடுத்துரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு கை கால் குடைச்சல், வலி நலி பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு கோயிலில் போய் பரிகாரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 4-5 முறையில் கையாண்டுட்ருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா இது அரிசி மாவு உருவம் போடுறது, இன்னொன்று 21 வகை கலவை துணி, மைதா மாவு, இந்த மாதிரி ரொம்ப முடியாதவங்களுக்கு இந்த எருக்கங்குச்சி உருவம். இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு இந்த எருக்கங்குச்சி உருவம் போட்டுட்ருக்கேன். இந்த எருக்கங்குச்சியில் இந்த மாதிரி ஒரு உருவம் போட்டு அதுக்கு அவங்க உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பொம்மைக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க பேரை சொல்லி நமக்கு அவங்களுக்கு யாருக்குமே இந்த பரிகாரத்தப்போ எதுவும் ஆகக்கூடாதுன்னு சில விஷயம் வச்சு அது துணி சுற்றி உருவேற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி மை தயாரித்து இதை தடவுவோம். இதை தடவும் போது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஏவலாக இருக்கட்டும், மோகினியாக இருக்கட்டும், அதுக்கு தனியாட்டம் உச்சாட்டம் பண்ணி இந்த மாதிரி தடவி செய்யும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1/4 மணி நேரத்துலேயே ரிசல்ட் கிடச்சிரும். அவங்க செய்யும் போது ஒரு 1/4 மணி நேரத்தில் 100க்கு 95% சரியாயிடும். அதனால் இந்த ஏவல் பாதிப்பு உள்ளவங்களாம் இங்கே வரலாம். அந்த கைகால் வலி, இது சாமி எனக்கு கைகால் வலி எங்கே போனாலும் தீரல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இங்கே வரலாம். அப்படிலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு அன்றைக்கே நிவர்த்தி பண்ணி நான் அனுப்புகிறேன். சரிங்களா? இங்கே வரவங்களுக்கு வெற்றியை தவிர தோல்வி இல்லை. சரிங்களா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை, எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம் பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப முடியாது. அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உருவம் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பண்ணி முடிச்சோட்டி அவர் ரெடி ஆயிடுவார். சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை 3 மாதம் என் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பையனையும் நான் தான் காப்பாற்றினேன். அதே மாதிரி இவங்களுக்கும் நான் பரிகாரம் பண்ணி இப்போ தீர்வு தரப்போகிறேன். நம்ம மேலே